அங்கே பார்த்தீங்கன்னா தர போகிறதுக்காக வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நிறைய கூரை வீடுகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளில் தளம் போடும்போது தவறுகள் நிறைய செஞ்சிடறாங்க. இப்போ அந்த தவறுகள்லாம் ஏன் நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லி வந்து நம்ம வந்து பெருசாக உடைச்சிருக்கோம். இப்போ வந்து கப்பிகள் ஜெஸ்ஸுக்கு தான் உடைச்சிருக்கோம் இப்போ. ஆனால் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இவங்க வந்து அந்த முக்கால் ஜல்லி சைஸுக்கு சின்னதாக உடைச்சிருவாங்க. அது மாவு சில நேரத்தில் மாவு மாதிரி கூட ஆகிடும். அப்போ அதுக்கு மேலே நம்ம கலவை போடும்போது என்ன ஆகும்னா, அது கலவை உள்ளே இறங்காமல் அது ஒரு ஓடு மாதிரி ஃபார்மாக அப்படியே மேலே தான் நிற்கும். இப்போ அதனால் அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சீக்கிரம் பேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இது மேலே கலவை போட்டு தட்டிட்டு நம்ம போட்டு இடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது சீக்கிரம் வீணாக போகாது. நல்லா கல்லை வந்து இழுத்து பிடிச்சிக்கும். அப்படி இழுத்து பிடிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 15 வருஷம் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது இந்த தரை. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், ஒரு சமமாக போட்டு தட்ட மாட்டாங்க ஜல்லியை. இங்கே இடிக்கும் போது சமமாக தட்டிட்டோம் அப்படின்னாக்கா கலவை நிறையா வாங்காது, கலவை கம்மியாக தான் செலவாகும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஜல்லி இடிச்சிட்டு இதுக்கு வந்து நம்ம 7:1 கலவை போட்டு கூட நம்ம இந்த ஜல்லி கிடக்கிறத மேலே பரப்பி விட்டுட்டு அது மேலே தண்ணி ஊற்றிட்டு தட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 5:1 கலவை போட்டு தரை வலிச்சோம் அப்படின்னாக்கா அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும், இன்னும் நல்லாயிருக்கும், லைஃப் லாங் நிற்கும். இப்போ மேக்ஸிமம் ஒரு கூரை வீடு பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கேரண்டி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்த வீடு போகிறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இதிலே நம்ம வந்து இந்த 20 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளே அது ரீஒர்க் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஒரு தடவை வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ப்ராப்பராக செஞ்சிட்டோம் அப்படின்னா செலவு மிச்சம் பண்ணி பண்ணுறோம். அது ப்ராப்பராக செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது முன்னாடி. இப்போ அந்த மாதிரி தான் அந்த தரை போடுறோம் பாருங்க. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தான் அந்த தரை போட்டிருக்கோம். இப்போ இந்த தரையில் வந்து நமக்கு வந்து ஒரு 15 வருஷம் வரைக்கும் கேரண்டி கொடுக்கலாம். இப்போ இந்த தரைக்கு கூட நான் கொடுக்க முடியும். ஆனால் எல்லாராலையும் கொடுக்க முடியுமான்னா எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக என்னோடய வேலையில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். மேக்ஸிமம் அந்த கூரை வீடு வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்காக தான் கட்டுறோம். அதையும் நம்ம தெளிவாக கட்டலை அப்படின்னாக்கா அது வீணாக தான் போகும் இல்லைங்களா? இப்போ அதுக்காக தான் இந்த பணிவை நம்ம வந்து முக்கியமாக போடுறோம். இப்போ செய்கிறப்போ கொஞ்சம் ப்ராப்பராக செய்யுங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் நிறையா வீடு பார்த்துட்டேன். நிறைய வீடுகளில் இந்த மாதிரி தரை போட்டுட்டு போவாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் தரை வெடிச்சிடும், வீணாக போயிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் வருது. நான் நிறைய வீடுகள்லாம் தரை போட்டுட்டு வரேன். இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஜல்லி போட்டு அதுக்கு மேலே நம்ம கலவை போடுற மாதிரி ஒரு மெத்தடு. இப்போ இதே மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வந்து போடுறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூரை வீடாக இருந்தது. இந்த செவுரெல்லாம் வச்சுட்டு மண்ணில் கட்டின செவுரு தான். இதை பதியாமல் கூட வச்சுருந்தாங்க. கிட்ட ஒரு 15 வருஷமாக அந்த வீடு அப்படியே இருந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து தான் இந்த வீட்டை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் இந்த செவரெல்லாம் மண் செவரு தான். இந்த செவரு மண் செவரு, அந்த செவரு மண் செவரு, அந்த பக்கம் இருக்கிறது இந்த இருக்குது பாருங்கள், இந்த செவரு எல்லாமே மண் செவரு தான். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக கரெக்டான லெவலில் 5:1 கலவை போட்டு முறையாக பூசியிருக்கோம். இப்போ அந்த செவருக்கும் நம்ம வந்து இன்னும் 15 வருஷம் நான் கேரண்டி கொடுத்துருவேன். இந்த தரைக்கும் நான் ஒரு 15 வருஷம் கேரண்டி கொடுப்பேன். இப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து தரமாக செஞ்சுருக்கோம். அந்த வீடை பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கூரை வீடு தான், ரொம்பலாம் பெரிய வீடெல்லாம் இல்லை. இவங்க வந்து சென்டரில் ஓப்பன் வச்சுருந்தாங்க. அந்த ரூம் தடுக்க முடியாத அளவுக்கு. இப்போ வந்து அதை நம்ம தடுத்து 2 ரூமாக காட்டியிருக்கோம். அந்த தெரியுதுங்களா? அந்த தெரியுது பாருங்கள், அது வந்து ஃபஸ்ட் ரூமு. அது இந்த செவத்துக்கு பின்னாடி பக்கத்தில் உள்ளது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு.
இந்த அந்த ரூமுக்கு அந்த பக்கம் கதவு இருக்குது தெரியுதுங்களா? அதில் அந்த ரூமுக்கு அந்த பக்கம் ஒரு கதவு, ஒரு நிலை வச்சு கதவு வச்சுருக்கோம். இப்போ இந்த ரூமுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு கதவு வச்சு இது ஒரு ரூம் ஆகும். இந்த ரூமோடு சேர்ந்த மாதிரி இங்கே ஒரு சாமி ரூம் வச்சுருக்கோம். அது மேக்ஸிமம் ஒரு உறங்குற டைம் வரைக்கும் நம்ம வந்து இந்த சாமி ரூமு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாமி ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். அது உறங்குனதுக்கப்புறம் என்னென்னா, அந்த கதவை அடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே யாரும் இந்த ஏரியாவுக்குள்ளே யாரும் வர முடியாது. அந்த கதவை அடைச்சிடலாம். அந்த கதவு போட்டு கொடுத்துட்டோம்னா அது ப்ராப்பராக இது தனி செப்பரேட் ரூம் ஆகிடும். அது தனி செப்பரேட் ரூம் ஆகிடும். அந்த பக்கம் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்கோம். அந்த ஹால் பார்த்திங்கன்னா 20க்கு 11. அது அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அது காலனி வீடு. ஏற்கனவே கலைஞர் காப்பீடு அந்த கலைஞர் வீடு ஐஏஓ வீடு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வீடு அங்கே உள்ளது. இப்போ பின்னாடி உள்ளது அவங்க வந்து ப்ராப்பராக செய்யாமல் இருந்ததுனால நம்ம வந்து இது ஒன்று ப்ராப்பராக செஞ்சுருக்கோம். நான் அடுத்த வீடியோவில் போடும்போது இந்த வீட்டோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவுட்டர் டு இன்னர் ஃபுல்லாக காமிக்கிறேன். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.